அனைவருக்கும் வணக்கம். பிடி நியமன தேர்வு தெரிவு பட்டியல் கவுன்சிலிங் பக்கமாக நெருங்கிட்டு இருந்துச்சுங்க. அது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்துலேயும் சரிங்க, மதுரை கிளையிலையும் சரி பல்வேறு வழக்குகள் காலதாமதம் ஆகிட்டே இருக்குது. ஆக வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கேஸ் வந்துகிட்டே இருக்குங்க. யாரும் எதிர்பார்க்காத விதமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடந்த வாரம் 4/2/2024 கூட 25 மாண்புமிகு நீதியரசர்கள் சுப்பிரமணியம் அவர்களும் ராஜசேகர் அவர்கள் முன்னிலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டபுள் பெஞ்ச் அமர்வில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சிங்கிள் பெஞ்சில் இந்த கேஸ் போட்டிருந்தாங்க. இது என்னென்னா இப்போ இந்த பிடிபிஐ யூஜிடிஆர்பி நடச்சா இல்லைங்களா, இதில் பார்ட் ஏவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் பக்கமாக அவங்க ரிசல்ட் வரலைங்க. அதில் அந்த இதில் அதாவது அந்த தேர்ச்சி அடையாத நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதை எதிர்த்து, அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை எதிர்த்து அவங்க போட்டிருக்காங்க. ஏன்னா அங்கே அவங்களோட கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வீஸ் ரூல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரிலாக்ஸேஷன் கேட்குற மாதிரி அதில் போயிட்டுருக்குங்க. ஏன்னா அதில் வந்து இந்த வேலைக்கு சேர்ந்து 2 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் பேண்ட் இருக்குது, அதை நோக்கி அவங்க முன்னெடுக்கிறாங்க அவங்களோட வாதத்தை. இதில் சிங்கிள் பெஞ்சில் இதை டிஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் டபுள் பெஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி வந்துருந்துச்சு. அப்போ வந்து எதிர்த்தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கவுண்டர் அஃபிடவிட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா எதிர்வாதிகளின் பிரமாண பத்திரம் வந்து பார்த்திங்கன்னா தாக்கல் பண்ணாதனால அதுக்கான டைம் பேண்ட் கொடுத்துட்டு தான் இன்றைக்கி 13/2/2025 இன்றைக்கி வந்து அமருக்கு கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சுங்க. கிட்டத்தட்ட இவங்களோட நீதியரசர்கள் சுப்பிரமணியம், ராஜசேகர் இவங்க 2 பேர்த்துக்கு முன்னிலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 40 கேஸ் பக்கமாக லிஸ்ட் அவுட் ஆகிருச்சுங்க இந்த டிஆர்பி தொடர்பான வழக்கு மட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெர்ஜ்டு கேஸாக, அது கிட்டத்தட்ட 12 கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பொருண்மையில் தாங்க இருந்துச்சு. இதில் இன்றைக்கி வந்தப்போ இது எல்லா கேஸுமே மெர்ஜ் பண்ணிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாத வர பிப்ரவரி 28ஆம் தேதி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி தள்ளி வச்சுருக்காங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கேஸுமே மெயின் கேஸ் வந்து ரெட் பெட்டிஷன் 2339/2024ங்க. இது தொடர்ச்சியாக தான் வந்திருக்கு. இதில் ஏன்னா கண்டிப்பாக எல்லாமே வழக்கு தொடரலாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா அவங்களுக்கான பாதிப்பு வரும்போது அவங்க தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தை அணுகுறாங்க, அது சரியான விஷயம் தான். ஆனால் மற்றவங்களோட லைஃப் நினச்சி பார்க்கணும் இல்லைங்களா. ஏன்னா இங்கே பாஸ் பண்ணி எந்த ஒரு அவங்களோட அவங்க ஏன்னா மற்றவங்க யாரும் பாஸ் பண்ண வேணாம்னு நினைக்கல, வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கல, அவங்களுக்கான பணியிடம் தான். இப்போ உங்களுக்கே தெரியும், ஸ்டே எல்லாமே கேஸ் போட ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. ஆனால் மற்றவங்க ஏன் ஸ்டே எதுக்கோசரம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அது புரிய மாட்டேங்குதுங்க. ஏன்னா இங்கே உங்களோட தரப்பில் வந்து இன்னும் வேக்கண்ட்டு நிறையா இருக்குதுங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபேவரபுளாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் வாங்கிக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் திருப்பியும் போய் நீங்கள் கிளைம் பண்ணி போஸ்டிங் வாங்கிக்கலாம். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8000 போஸ்டிங் பார்க்கும்போது பிடிபிஆர்டிக்கு இருக்குதுங்க. அதில் என்ன தான் நம்மளுக்கு தேவையான அந்த உபரி அந்த அடிஷனலாக அந்த சர்ப்ளஸ் போஸ்டிங் இருந்தாலுமே கிட்டத்தட்ட 5000 போஸ்டிங் மினிமம் இருக்குதுங்க. அதனால் மற்றவங்க நீங்கள் வழக்கு தொடர்றதை விட்டுட்டு இங்கே நீங்கள் சரியாக எலிஜிபிள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கான நீதி கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலையா நீங்கள் கண்டவுட் வாங்க தப்பு கிடையாது. ஆனால் இத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது நம்மளுக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான எண்ணங்க, நம்ம போகலிங்களா அடுத்தவங்களும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மனநிலை மாறுற வரைக்கும் இந்த பிடிபிஆர்டி தொடர்பான வழக்குகளுக்கு ஒரு முடிவே கண்டிப்பாக வராதுங்க. மினிஸ்ட்ரல் சர்வீஸ் ஸ்டாஃப்ஸ்ங்க இதுதாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாண்புமிகு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அந்த வழக்குகள் அந்த ஸ்டே போட்டிருந்த கேஸ்லாம் நாளைக்கு வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் 19ஆம் தேதிக்கு அந்த மினிஸ்ட்ரல் சர்வீஸ் அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாஃப்ஸ் போட்டிருந்த கண்டெம்ட் கேஸோட இது வந்து பார்த்திங்கன்னா 19ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சு அடுத்த வழக்குகள் வந்து விசாரணைக்கு வர உள்ளதுங்க. அது அவங்களுக்கும் இதாங்க தரப்பில் வேண்டுகிறது. ஏன்னா மினிஸ்ட்ரல் சர்வீஸ் ஸ்டாஃப்ஸுக்கு உங்களுக்கான இதை நீங்கள் கேட்குறீங்க, நியாயத்தை கேட்குறீங்க. ஏன்னா இங்கே தேர்வு எழுதுனவங்களும் 2013 பாஸ் பண்ணிக்கிறாங்க, 17 பாஸ் பண்ணிக்கிறாங்க, 19, 22 எல்லாருமே உள்ளடக்கிட்டாங்க. நம்ம மட்டுமே வேலைக்கு போகணும் பார்க்காம இப்போ ஏன்னா இவங்களுக்கு சம்மந்தம் தான் பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் ப்ரொமோஷன் வர போகிறீங்க, இங்கே டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்குது. எதுவுமே இல்லாமல் மற்றவங்க மாதிரியே நீங்களும் ஒரு முன்னுதாரணம். இப்போ நீங்கள் எல்லாருமே வேலைக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, இங்கே இதில் இருக்கிற கிட்டத்தட்ட இப்போ 2400 2500 பேர் இப்போ உள்ளார இருக்காங்க, இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. இப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இது கிட்டத்தட்ட ஒரு 50-100 பேர் அடிஷனலாக வேறு வேலையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மற்றபடி எல்லாருமே இது நியூ அப்பாயின்மெண்ட்டுக்கு தாங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அது தொடர்பாக விரிவாக இன்னொரு வீடியோ வந்து பார்த்தா காணொலி பதிவிடுறேன். அதை பார்த்தாச்சும் உங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த வழியை அங்கே பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த சர்வீஸ் இப்போ எல்லாமே இதில் பாஸ் பண்ணவங்க எல்லாமே
ஒரு 40 வயசுக்கு மேலே கேண்டிடேட்டோட வயசு அதிகமாக இருக்குங்க. இது மட்டும் இல்லாத ஒரு ஒரு 10 பேருக்கு பக்கமாக 58 வயசில் எக்ஸாம் எழுதுனாங்க. ஆஸ் அண்ட் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிவி லிஸ்ட்டில் நான் அந்த ஃபில்ட்ரு பண்ணி பார்த்தப்ப எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருந்துச்சு. கொஞ்சம் இல்லை, அவங்க நிலைமையில நினச்சி பாருங்கள். இப்போ அவங்களுக்கு போஸ்டிங் போகிறதுக்குள்ளார நீங்கள் இவ்வளோ தாமதமாகிட்டு போகும்போது அவங்க பாஸ் பண்ணி இத்தனை வயசுலையும் கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. எந்த ஒரு இது பண்ணாமல். ஆனால் அவங்களோட நிலைமை நினச்சி பாருங்கள். பாஸ் பண்ணி போஸ்டிங் போகாமையே அவங்களோட இது வெளியேற்ற போகிறாங்க. இது உங்களுக்கு இன்னும் நீங்கள் ஓப்பனாக கண்கூட பார்க்கணுன்னா இப்போ 2017 நடந்த அந்த டிராயிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவிய ஆசிரியருக்கான அந்த இது இருந்துச்சுங்க. அந்த லிஸ்ட்டு விட்டுருந்தாங்க. அதுலேயும் நிறையா குளறுபடிகள் இருந்துச்சு சொல்லிட்டு கேஸ் போட்டிருந்தாங்க. ரிவைஸில் விட்டாங்க. இப்போ அதில் பாருங்கள், ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிட்டையர்மெண்ட் ஏஜே நெருங்கிட்டாங்க. அவங்க இன்னும் போஸ்டிங்கே போக கிடையாதுங்க. 17லேருந்து இப்போ 25 ரிசல்ட் விட்டுருக்காங்க. இன்னும் எப்போ போஸ்டிங் கொடுப்பாங்கன்னு தெரியாது. அது இன்னுமே நீடிச்சுக்கிட்டே போகுது. ஆனால் எல்லாத்துக்கும் எல்லார் சார்பாக நான் ஒரு பணிவான வேண்டுகோள் வச்சுக்கிறேன். ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும், எவ்வளோ வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமே வரல. அதனால் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதாமே ஏஜ் ஆகிடுச்சு. இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து எழுதி பாஸ் பண்ணி இன்னும் வேலைக்கு போக முடியாமல், எந்த ஒரு பதில் சொல்ல முடியாமல் எல்லாருக்குமே ஒரு சிரமமாக இருக்குது. அதனால் தயவு செஞ்சு கன்சிடர் பண்ணி பாருங்கள். சரிங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த பள்ளிக்கல்வித்துறை மினிஸ்ட்ரல் சர்வீஸாக இருக்கட்டும், இப்போ பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா அது எலிஜிபிள் ஆகாத கேண்டிடேட்டாக இருக்கும். அவங்க தயவு செஞ்சு அந்த ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு மற்றவங்களோட நிலைமை நினச்சி கண்டிப்பாக கொஞ்சம் வெக்கேட் பண்ணுறதுக்கான ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.